இந்த குரூப் நம்ம பார்க்க போகிறது நமக்கு தெரிஞ்சது தான். குரூப் நம்பர் 12 12 மகா மாரி 12வது 12ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். 12 அதேமாரி உண்மையிலே எங்கே 10 வார்த்தை பார்க்க போகிறோம். 10 வார்த்தைன்னு நான் சொல்கிறது தான். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி 4 இருக்கிறதுனால 10 வார்த்தை வந்து 50 வார்த்தை பார்க்க போகிறோம். 50 தமிழ் வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். 50 ஆங்கில வார்த்தை பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப முக்கியமான குரூப்புங்க இது. என்னோடய ஃபேவரட் குரூப்பில் இதுவும் ஒன்று. இருந்தாலும் முக்கியமான குரூப் என்னென்னா நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு நிறையா இருக்குது. முதல் வார்த்தைக்கு நம்ம போவோம். முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? பிகின், ஆரம்பிக்கிறது. முதல் வார்த்தையை பிகினை வச்சு பிகின் பண்ணலாமா? பிகின் பண்ணலாமா? பண்ண போகிறோம். பிகினை வச்சு தான் இந்த குரூப்பை பிகின் பண்ண போகிறோம். இந்த ஆரம்பிக்கிறத வச்சு ஆரம்பிக்கிறோம். பிகின்னா ஆரம்பிக்கிறேன், பிகின்னா ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், 3 வார்த்தையுமே மாறுங்க. 4வது 5வது வார்த்தை நமக்கு தெரியும் தான். ஐஎன்ஜி சேர்க்கறது, எஸ் சேர்க்கறது. ஃபஸ்ட்டு 3 வார்த்தை, முதல் வார்த்தை 2 3 மாறும். கவனமாக கேளுங்க. பிகின் ஆரம்பிக்கிறேன், பிகேன் ஆரம்பித்தேன், பிகன் ஆரம்பித்து, பிகினிங் ஆரம்பித்து கொண்டு, பிகின்ஸ் ஆரம்பிக்கிறான். எகைன் இன்னொரு வாட்டி பாருங்க. பிகின் ஆரம்பிக்கிறேன், பிகேன் ஆரம்பித்தேன், பிகன் ஆரம்பித்து, பிகினிங் ஆரம்பித்து கொண்டு, பிகின்ஸ் ஆரம்பிக்கிறான். அவ்வளோ முக்கியம் அது. இப்போ இத்தனை வார்த்தைகள் பார்க்குறோம். உங்களுக்கு ஓரளவு தரவாயிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு. இந்த கேட்டகரி, இந்த குரூப்பு, இந்த வகை, இந்த பேட்டர்ன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வேறு கேட்டகரிக்குள்ளே மிக்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணிட்டாக்கா அது கிராமர் தப்பாயிடும், இல்லைன்னா வார்த்தை தப்பாயிடும். இப்போ இந்த 5 வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்சு 20 வாக்கிய அமைப்புகளுக்குள்ளே அருமையாக போகும். நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் தனி வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் இதை நான் பிரமாதமாக யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த ஒவ்வொரு வார்த்தையும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான் இது. பட் இது ரொம்ப 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 முக்கியம். இந்த 5 வார்த்தைகள் ஒரு வார்த்தையாக பார்த்தீங்கன்னா 5ஆக பார்க்கணும், ஒரு வார்த்தையாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான். முதல் வார்த்தை பிகினில் நல்லபடியாக பிகின் பண்ணிட்டோம், நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போ 2வது வார்த்தைக்கு போவோம். அந்த 2வது வார்த்தை வந்து ட்ரிங்க், டிஆர்ஐஎன்கே. டெய்லி நாங்கள் பண்ணுறோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி குடிப்போம். காலை வேலை, மத்தியான வேலை, சாயந்தரம் வேலை. நான் குடிக்கிற தண்ணி சாதாரண தண்ணி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது குடிக்காமல் இருக்கவே முடியாது. நீரின்றி அமையாது உலகும்பாங்க. அது மாதிரி குடிக்காமல் நீங்கள் இருக்க முடியாது. தண்ணி குடிக்காமல் நீங்கள் இருக்க முடியாது. பச்சை தண்ணி குடிக்காமல் நீங்கள் இருக்க முடியாது. ட்ரிங்க், டிஆர்ஐஎன்கே. ட்ரிங்க் எப்படி போகுது? ட்ரிங்க் பாருங்கள், பிகின், பிகேன், பிகன் போன மாதிரி ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ராங்க். 4வது 5வது ஈஸி தான். ட்ரிங்கிங், ட்ரிங்க்ஸ். நேரம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க், ட்ரிங்கிங், ட்ரிங்க்ஸ். குடிக்கிறேன், குடித்தேன், குடித்து, குடித்து கொண்டு, குடிக்கிறான். பாருங்கள், ட்ரிங்க் குடிக்கிறேன், ட்ராங்க் குடித்தேன், ட்ரங்க் குடித்து, ட்ரிங்கிங் குடித்து கொண்டு, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 5 நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஆங்கிலத்தில் உள்ள 20 வாக்கிய அமைப்புகளில் ஒவ்வொரு வாக்கிய அமைப்புக்குள்ளேயும் அட்லீஸ்ட் 1 இந்த 5லேருந்து வரப்போகுது. அதனால் கட்டாயமாக உங்களுக்கு வந்து வாக்கியத்தை அமைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சு வேணும்னாக்கா இந்த செயல் வார்த்தையோட 5 ஃபார்மையும் நீங்கள் தரவு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். V1 verb 1, V2 verb 2, V3 verb 3, V4 verb 4, V5 verb 5. 5 நீங்கள் தரவு பண்ணணும். வாங்க நம்ம அடுத்த வார்த்தைக்கு போவோம். இது 3வது வார்த்தை. 10 வார்த்தையில் 3வது வார்த்தை இது. இந்த 3வது வார்த்தை என்னென்னா ரிங், RING. இந்த வார்த்தையும் பாருங்கள். நீங்கள் பார்த்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்த பிரிங்கு, ட்ரிங்கு, ரிங் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைங்க. டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த செயல் வார்த்தை வந்து இர்ரெகுலராக இருக்குது. 5 வார்த்தையாக இருக்குது, ஒரு வார்த்தையாக இல்லை. ரிங், மணி அடிக்கிறது, மணி அடிக்கிறேன். ஐ ரிங், நான் மணி அடிக்கிறேன். ரிங் வந்து எப்படி மாறுது? ரேங், நான் மணி அடித்தேன். ரங், நான் மணி அடித்து. இப்போ பாருங்கள், ரிங் மணி அடிக்கிறேன், ரேங் மணி அடித்தேன், ரங் மணி அடித்து. அப்புறம் பாருங்கள், ரிங்கிங் மணி அடித்து கொண்டு. அப்புறம் ரிங்ஸ் மணி அடிக்கிறது, மணி அடிக்கிறான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிறேன், மணி அடித்தேன், மணி அடித்து, மணி அடித்து கொண்டு, மணி அடிக்கிறான், இல்லைன்னா மணி அடிக்கிறது. ரிங், ரேங், ரங்,
ringing, rings. Again V1, V2, V3, V4, V5 தாரக மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒரு செயல் வார்த்தை, ஒரு வினைச்சொல், ஒரு வேர்புனா அதுக்கு பின்னாடி 4 வார்த்தை இருக்குது, மொத்தமாக 5 வார்த்தை இருக்குது. ஸோ 3 வார்த்தையில் முடிச்சிட்டோம். 4வது வார்த்தைக்கு நம்ம போவோம். எகைன் இது சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு குரூப் நம்பர் 12. 4வது வார்த்தைக்கு போவோம். அந்த 4வது வார்த்தை என்னென்னா சூப்பரான வார்த்தைங்க. நீங்கள் டெய்லி பயன்படுத்துகிற வார்த்தை, அடிக்கடி நீங்கள் பண்ணுற வார்த்தையை கூட ரன்ங்க, RUN, ரன். எகைன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப வித்தியாசமான வார்த்தை கூட. இங்கே பாருங்கள், 5 வார்த்தையும் ஒன்றா இருக்காது இதில், ஆனால் 4 வார்த்தை ஒன்றா இருக்கும், இருந்தாலும் வித்தியாசமானது. பாருங்கள், ரன் அப்படின்னா ஓடுகிறேன். ஐ ரன், நான் ஓடுகிறேன். ரன் ஓடுகிறேன். ரேன் ஓடினேன். எகைன் பாருங்கள், ரன்னுன்னு வருங்க, முக்கியமானது ரன்னுன்னு வருங்க. ரன்னுங்கிறது ஓடி. அப்போ ரன் ஓடுகிறேன். ரேன் ஓடினேன். ரன் ஓடி. ரன்னிங் ஓடிக்கொண்டு. அப்புறம் ரன்ஸ் ஓடுகிறது, ஆர் ஓடுகிறான். எகைன் ஓடுகிறேன், ஓடினேன், ஓடிக்கொண்டு, ஓடினான். ரன், ரேன், ரன். இந்த 1 3 ஒன்றா இருக்குது பாருங்கள், ரொம்ப ரேருங்க. 1 3 ஒன்றா இருக்கிறது, இங்கே ஒன்றா இருக்குது. 1 3 ஒன்றா இருக்குது. ரன், ரேன், ரன், ரன்னிங், ரன்ஸ். கட்டாயமாக இந்த வார்த்தையை மறக்காதுங்க. 1வது வந்து ரன்னு, 2வது ரேனு, 3வது வந்து ரன்னு. 4 5 உங்களுக்கு ஈஸி, உங்களுக்கு தெரியும். கட்டாயமாக இதை மறக்காமல் இந்த 5 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி 20 வாக்கியங்களில் ஒரு வாக்கியத்தை நீங்கள் தப்பு இல்லாமல் உங்களால் கட்டமைக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நிறைய பேருக்கு பிடிக்கிற வார்த்தை சிங், பாடுறது. பாத்ரூம்லனாவது நம்ம பாடிடுவோம், இல்லைன்னா கூட மனசில் பாடிக்கிட்டே இருப்போம். நம்ம பாடுறது சிங், SING, சிங், மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சிங்குன்னா பாடுறது. சிங், சாங், சங், சிங்கிங், சிங்ஸ். எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, சிங்குன்னா பாடுகிறேன். சாங், அந்த ஐ வந்து ஏவா மாறுது, சாங், SANG, சாங்குன்னா பாடினேன். சங் பாடி, SUNG பாடி. அப்புறம் வந்து சிங்கிங் பாடிக்கொண்டு. அப்புறம் சிங்ஸ் பாடுகிறான் இல்லை பாடுகிறது. சிங் பாடுகிறேன், சாங் பாடினேன், சங் பாடி, சிங்கிங் பாடிக்கொண்டு, சிங்ஸ் பாடுகிறது, பாடுகிறான். இந்த 5 வார்த்தையும் திருப்பி நான் சொல்கிறேன். சிங்குன்னு ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, சிங், சாங், சங், சிங்கிங், சங்ஸ். அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இன்னொரு 4 வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. மொத்தமாக 5 வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 5 வார்த்தையில் ஒரு வார்த்தை தான் ஒவ்வொரு வாக்கியம் நீங்கள் ஆங்கிலத்தில் அமைக்கிறப்பையும் பயன்பட போகுது. அதனால் இந்த ஒரு செயல் வார்த்தை எப்படி 5 உள்ளே இருக்குது, அதையும் சேர்த்து எப்படி 5 வார்த்தை இருக்குதுங்கிறத எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்தா பத்தாது, இந்த காணொலியை 2 வாட்டி 3 வாட்டி பார்க்குறப்ப உங்களுக்கு மைண்டில் இது ரொம்ப தரவாயிடும். எகைன் சிங், இதுதான் இது நம்ம பேசுகிற இதில் உள்ள 5வது வார்த்தை. நம்ம பார்க்க போகிற 6வது வார்த்தை இந்த மோஸ்ட் யூஸ்ஃபுல் குரூப்லேருந்து, அவ்வளோ பயனுள்ள ஒரு குரூப் வகையிலேருந்து சூப்பரான வார்த்தைங்க. உடற்பயிற்சி, அருமையான உடற்பயிற்சி வரும், சரிங்களா? சில பேர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அந்த வார்த்தை தான் ஸ்விம், SWIM, ஸ்விம். ரொம்ப இது எனக்கு பிடிச்ச வார்த்தை. ஆனால் எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது, அது உண்மை. நான் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னால் கற்றுக்க முடியல. ஸ்விம் நீச்சல் அடிக்கிறது. ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம், அதே மாதிரி வருது பார்த்தீங்களா? ரிங், ரேங், ரேங், பார்த்தீங்களா? சிங், சாங், சாங், அது மாதிரி ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம். ஃபஸ்ட்டு ஐ வருது, அப்புறம் வந்து ஏ வருது, அப்புறம் யூ வருது. ஸ்விம் நீச்சல் அடிக்கிறேன், ஸ்வாம் நீச்சல் அடித்தேன், ரைட்? ஸ்வம் நீச்சல் அடித்து, ஸ்விம்மிங் நீச்சல் அடித்து கொண்டு, தென் ஸ்விம்ஸ் நீச்சல் அடிக்கிறது, ஆர் நீச்சல் அடிக்கிறான். ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம், ஸ்விம்மிங், ஸ்விம்ஸ். நீச்சல் அடிக்கிறேன், நீச்சல் அடித்தேன், நீச்சல் அடித்து கொண்டு, நீச்சல் அடிக்கிறான் இல்லை நீச்சல் அடிக்கிறது. எகெயின் இது ரொம்ப முக்கியம். ஸ்விம்மை பார்த்தா அதுக்கு பின்னாடி உள்ள 4 வார்த்தையை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஆங்கிலத்தில் உள்ள 20 வாக்கிய அமைப்புகளும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக போயிடுங்க. இந்த 5 வார்த்தை மட்டும் தெரிஞ்சு, இந்த irregular verbல் இந்த 5 வார்த்தை மட்டும் தெரிஞ்சால் கிட்டத்தட்ட 120 வேர்புக்கு மேலே நம்ம பேச போகிறோம். 600 வார்த்தைக்கு மேலே இந்த காணொலியில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த 600 வார்த்தையும் தெரிஞ்சாக்கா உங்களுக்கு சர்வசாதாரணமாக நீங்கள் வாக்கியத்தில் அமைச்சு எழுதிடலாம்.
இந்த 6 வார்த்தை முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம 7வது வார்த்தைக்கு போகிறோம். முக்கியமான வார்த்தை 7வது வார்த்தைக்கு போகிறோம். அந்த 7வது வார்த்தை ஸ்ட்ரிங்க். SHRINK. ஸ்ட்ரிங்க்னா சுருங்கிறது. SHRINK ஸ்ட்ரிங்க் ரொம்ப ஈஸிங்க. இது வரை 7 வார்த்தை பார்த்துட்டீங்க. ஏவா மாறிச்சு, ஏ வந்து யூவா மாறிச்சு 1 2 3ல். 4 and 5 உங்களுக்கு INGS வந்தது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்க், சுருங்குகிறேன். ஸ்ட்ராங், SHRANK ஸ்ட்ராங், சுருங்கினேன். பாஸ்ட் டென்ஸ் V2. அப்புறம் V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்ட்ராங், SHRUNK ஸ்ட்ராங், சுருங்கி. சுருங்கிறேன், சுருங்கினேன், சுருங்கி. அப்புறம் ஷ்ரிங்கிங் ஈஸி, சுருங்கி கொண்டு. ஸ்ட்ரிங்ஸ் சுருங்குகிறது இல்லைன்னா சுருங்குகிறான். ஸ்ட்ரிங்க் சுருங்குகிறேன், ஸ்ட்ராங் சுருங்கினேன், ஸ்ட்ராங் சுருங்கி, ஸ்ட்ரிங்கிங் சுருங்கி கொண்டு, ஸ்ட்ரிங்ஸ் சுருங்குகிறது அல்ல சுருங்குகிறான். எகெயின் நான் திருப்பி சொல்கிறது, இந்த 5 வார்த்தை அருமையாக உங்கள் ஒகேபுலரியை விரிவுபடுத்தும், உங்கள் கிராமரை வந்து தப்பு இல்லாமல் மாற்றும். நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக ஆவீங்க. இந்த வீடியோவை மட்டும் தரவு பண்ணாமல் விட்டுறாதீங்க. கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் திருப்பி போய் பாருங்கள். நம்ம பார்க்க போகிற 8வது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. SINK சிங்க். இது என்ன தெரியுங்க ஆச்சரியம் இந்த வார்த்தையில்? சிங்க் வந்து ஹோமோனிம்னு சொல்லுவோம். இதுக்காக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். சிங்க்குன்னா நீங்கள் வந்து கிச்சனில் வந்து சிங்க்குன்னு சொல்லுவாங்க. பாத்திரம் கழுவுற இடத்த சிங்க்கும்பாங்க. அது சிங்க், அது வந்து பெயர்ச்சொல். அந்த பெயர்ச்சொல்லை நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அதே சிங்க் வந்து தண்ணியில் முழுகிறீங்க இல்லையா, சிங்க் முழுகிறது. நான் முழுகினேன்னா ஐ சிங்க். எனக்கு ஸ்விம்மிங் தெரியலன்னா முழுகிடுவேங்க. ஸோ எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஐ சிங்க்னா நான் முழுகுகிறேன். தண்ணியில் உள்ளே முழுகிறதுக்கு பேர் சிங்க்கு தான். அதுமாரி கிச்சனில் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் கழுவுற இடம், அதுக்கு பேர் சிங்க். ஆனால் நம்ம பார்க்குறது செயல் வார்த்தைங்கிறதுனால முழுகிறத பார்க்க போகிறோம். இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இன்னும் 4 வார்த்தை இருக்குது. சிங்க், சாங்க், சங்க், சிங்கிங், சிங்ஸ். அகைன் பாருங்கள், சிங்க் முழுகுகிறேன், சாங்க் முழுகினேன், சங்க் முழுகி, சிங்கிங் முழுகி கொண்டு, சிங்ஸ் முழுகிறது அது முழுகுகிறான். சிங், சாங், சங், சிங்கிங், சிங்ஸ். முழுகுகிறேன், முழுகினேன், முழுகி, முழுகிக்கொண்டு, முழுகுகிறான். அகெயின் இந்த சிங்க், இந்த இர்ரெகுலர் வெர்புக்குள்ளே நீங்கள் முழுகிடுங்க. நீங்கள் முழுகி முத்தெடுங்க. நீங்கள் முழுகுனா கட்டாயமாக முத்தெடுக்க முடியும். இந்த இர்ரெகுலர் வெர்புங்கிற இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் முழுகுனீங்கன்னா ஆங்கிலங்கிற முத்தை நீங்கள் எடுத்துடலாம், ஆங்கில இலக்கணங்கிற முத்தை எடுத்துடலாம். அகெயின் இப்போ 8 வார்த்தைகள் இதில் பார்த்துட்டோம். 9வது வார்த்தையாக இந்த கேட்டகரி 12 வகை 12 பார்க்க போகிற வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அப்படியே ஸ்ப்ரிங், SPRING. இதுக்கு 2-3 அர்த்தம் இருக்குது. ஸ்ப்ரிங்குனா வசந்த காலம், ஸ்ப்ரிங்குனா இந்த காயில், ரைட். அப்புறம் ஸ்ப்ரிங்குனா துள்ளி குதிக்கிறது. நம்ம செயல் வார்த்தையை பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங்னா என்ன பார்க்க போகிறோம்? செயல் வார்த்தையை பார்க்க போகிறோம். துள்ளி குதிக்கிறேன், நான் துள்ளி குதிக்கிறேன். ஐ ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங், ஸ்ப்ராங், ஸ்ப்ரங், ஸ்ப்ரிங்கிங், ஸ்ப்ரிங்ஸ். எகைன் பாருங்கள், ஸ்ப்ரிங், ஸ்ப்ராங், ஸ்ப்ரங், ஸ்ப்ரிங்கிங், ஸ்ப்ரிங்ஸ். துள்ளி குதிக்கிறேன், துள்ளி குதித்தேன், துள்ளி குதித்து, துள்ளி குதித்து கொண்டு, அப்புறம் துள்ளி குதிக்கிறது அல்ல துள்ளி குதிக்கிறான். பார்க்கலாமா? துள்ளி குதிக்கிறேன், துள்ளி குதித்தேன், துள்ளி குதித்து, துள்ளி குதித்து கொண்டு, துள்ளி குதிக்கிறான். நல்லா பார்த்துருக்கோங்க. இது 9வது வார்த்தை. ரொம்ப முக்கியமான குரூப்பு, ரொம்ப பயனுள்ள குரூப்பாக இருந்தது. அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிற 10வது வார்த்தை என்னென்னா, இந்த கேட்டகரி 12 நம்ம பார்க்க போகிற கடைசி வார்த்தை 10வது வார்த்தை கொஞ்சம் மோசமான வார்த்தை தாங்க. பார்க்கலாமா? ஸ்டிங்க், STINK. ஸ்டிங்க்னா நாற்று அடிக்குது, நாற்று. ஸோ நான் வந்து குளிக்காமல் இருக்கேன்னா நாற்று அடிப்பேன்ல நான், அதே தான் அந்த ஸ்டிங்க், STINK. நான் நாற்றம் அடிக்கிறேன், ஐ ஸ்டிங்க். அது நான் சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக தான் இருக்குது. ஐ ஸ்டிங்க். ஸ்டிங்க்னா நாற்றம் அடிக்கிறேன், ஐ ஸ்டிங்க். ஸ்டாங்க், STANK. நான் நாற்றம் அடித்தேன். இப்போ இல்லை, முன்னாடி. ஐ ஸ்டாங்க், நான் நாற்றம் அடித்தேன் பாஸ்ட் டென்ஸில். அப்புறம் ஸ்டங்க், STUNK. நாற்றம் அடித்து. அப்புறம் 4th வந்து ஸ்டிங்கிங், நாற்றம் அடித்து கொண்டு. நான் 5th ஒன்று கடைசியாக ஸ்டிங்ஸ், நாற்றம் அடிக்கிறான், நாற்றம் அடிக்கிறது. ஸ்டிங், ஸ்டாங், ஸ்டங்க், ஸ்டிங்கிங், ஸ்டிங்ஸ். நாற்றம் அடிக்கிறேன், நாற்றமடித்தேன், நாற்றமடித்து, நாற்றமடித்து கொண்டு, நாற்றமடிக்கிறது இல்லைன்னா நாற்றமடிக்கிறான். ஸோ 10 வார்த்தை பார்த்துருக்கோம். 50 வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். கட்டாயமாக இந்த ஒரு இதை நீங்கள் திருப்பி பார்க்கணும். ஏன்னா 3 வார்த்தையும் வேறையாக இருக்குது, 5 வார்த்தையும் இன்ஃபேக்ட் வேறையாக இருக்குது. 10வது வார்த்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். 12வது காணொளி கட்டாயமாக இந்த காணொளி, இந்த குரூப்பில் மட்டுமே இந்த 50 வார்த்தை நீங்கள் கற்றுருக்கீங்க.
இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆங்கிலத்தில் வாக்கியத்தில் அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அது இருக்கும். எகெயின் இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப்பு. ஏகப்பட்ட வார்த்தை 50 வார்த்தை கற்றுருக்கோம். 12வது குரூப்பு ரொம்ப முக்கியம், மறக்கக்கூடாது. ஏதாவது டவுட்டு கிளாரிட்டி வேணும்னா திருப்பி போய் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கிங்க. அப்படியும் உங்களுக்கு கிளாரிட்டி வரலன்னா காமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள், நான் இருக்கிறேன், ஆன்சர் பண்ணுவேன் இமீடியட்டாக. ஸோ இந்த 12வது குரூப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். 1லேருந்து 12 வரணும், நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். 13வது குரூப்பு போகிறதுக்கு முன்னாடி இந்த 1லேருந்து 12 நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா வாங்க குரூப் நம்பர் 13க்கு போகலாம்.